அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிரைஸ்ட் காஸ்பல் மிரக்கல் மிஷன் மூலியமாக ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 34:10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. மறுபடியும் வாசிக்கிறேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதை நாம் அநேக நேரங்களிலே வாசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையிலே எவ்வளவு உண்மை உள்ளது, அந்த வார்த்தை எவ்வளவு கிரியை செய்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். உலகத்தார் தங்கள் பலம், செல்வம், பதவி, அறிவு இவற்றை பெரிதாக நினைக்கிறார்கள். ஆனால் அதைவிட மிக மேலானது எது அப்படின்னா தேவனை உண்மையாய் தேடுவது. நாம் உண்மையாக தேவனை தேடுவோம் என்று சொன்னால் மற்ற காரியங்களை காட்டிலும் இதுதான் கர்த்தருக்கென்று மேன்மையாக எண்ணப்படும். உலக பலம் நிலையானதல்ல. பலம் தோற்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிற காரியம் ஒரு காலம் தோற்று போவது கிடையாது. இன்றைக்கி உலகத்தார் தங்களுடையதை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை அநேகர் மறந்து விடுகிறார்கள். சங்கீதம் 20:7 எழுதப்பட்டிருக்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ கர்த்தரின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இன்றைக்கி அநேகர் பாருங்கள், என்கிட்ட எவ்வளோ பெரிய வீடு இருக்குது தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ கார் இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ செல்வம் இருக்குது தெரியுமா, அதை குறித்து தான் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமம் இதை விட மேலானது. வேதம் சொல்கிறது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தரை யார் யாரெல்லாம் தேடினார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், எரேமியா 29:13 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடும்போது என்னை கண்டடைவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, முழு இருதயத்தோடு யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ நிச்சயமாக கர்த்தரை அவர்கள் கண்டடைவார்கள். சங்கீதம் 84:11 எழுதப்பட்டிருக்கிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை அவர் விலக்க மாட்டார். யார் உத்தமமாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் அநேகர் குறைவில்லாமல் வாழ்ந்ததாக எழுதப்படுகிறது. எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6வது வசனத்தில் பசியாக இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு காகங்களை கொண்டு போஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, யாத்ராகமம் 16வது அதிகாரம் 35வது வசனத்தில் இஸ்ரவேலர்கள் வானத்தின் மன்னாவை சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 40 ஆண்டுகள் அவர்கள் போஜனத்திற்கு குறைவில்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 23:1 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் இருந்து எழுதுகிறார், கர்த்தர் எனக்கு மெய்ப்பர், அதனால் எனக்கு தாழ்ச்சி இல்லை என்று சொல்லி. 1 ராஜாக்கள் 17:14 எழுதப்பட்டிருக்கிறது, விதவை வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லாதவர்களிடத்திலே கர்த்தர் எவ்வளவாய் கிருபை வைத்து அவர்களை போஷிக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். 5வது காரியம், தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அதை நம்ம அநேக நேரத்தில் மறந்து விடுகிறோம். நிச்சயமாகவே நம்முடைய தேவைகள் இன்னதென்று அவருக்கு முன்பாகவே தெரியும். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை, விருப்பங்களை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுகிறார். வேதத்திலே மத்தேயு 6வது அதிகாரம் 31-32 பார்க்கப்படுகிறது, உங்கள் பரலோக பிதா இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம பரலோகத்தில் இருக்கிற நமது பிதாவாகிய தெய்வம் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். பிலிப்பியர் 4:19 எழுதப்பட்டிருக்கிறது,
என் தேவன் தமது ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளையெல்லாம் நிறைவாக மாற்றுவார். குறைவில்லாத வாழ்வை நமக்கு தருவார். மத்தேயு 6:33 தேவனை முதலாவது நாம் தேட வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:17 ஜெபத்திலே நிலைத்திருக்க வேண்டும். உபாகமம் 28:1-2 வாசிக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:18 எழுதப்பட்டிருக்கிறது, நன்றி இருதயத்தோடு வாழ வேண்டும். எபிரேயர் 11:6 எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த 5 காரியம் மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையிலே குறைவில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த 5 காரியத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். முதலாவது தேவனை தேட வேண்டும், ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நன்றி இருதயத்தோடு வாழ வேண்டும், மாத்திரமல்ல விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சங்கீதம் 37:25 நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் காணவில்லை. எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாக நாம் நீதிமானாய் இருந்தால், தேவனுக்கு பிரியமாய் நடந்தால், நாம் மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையானதை செய்து எங்களை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திலே நாங்கள் நிலைத்திருக்க தெய்வம் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.